விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். EEE College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திமுக நிர்வாகிகள் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். MR விஜயபாஸ்கர் ராஜினாமா விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்துள்ளதாக திமுக தரப்பு ஆளுநரிடம் புகார் அளித்திருக்கிறது. தாவிக்க கேட்டுக் கொண்டதால் ராஜினாமா செய்ததாக MR விஜயபாஸ்கரும் பேசியிருக்கிறார் என்று அது தொடர்பான ஆதாரங்களையும் ஆளுநரிடம் அளித்திருக்கிறார்கள். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திமுக நிர்வாகிகள் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தி. அண்மையில் தனது MLA பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவிலிருந்து விலகி தாவைக்கவில் இணைந்திருந்தார் MR விஜயபாஸ்கர். தாவைக்க கேட்டுக் கொண்டதால் ராஜினாமா செய்திருந்தேன் என்று அவர் பேசியிருப்பதாக ஆளுநரிடம் திமுக தரப்பில் புகார் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விவகாரத்தில் குதிரை பேரம் நடந்திருப்பதாக புகார் அளித்திருக்கிறது திமுக. MR விஜயபாஸ்கரின் ராஜினாமா குதிரை பேரம் என்ற புகாரை ஆளுநரிடம் வைத்திருக்கிறது திமுக தரப்பு. திமுக வழக்கறிஞர் மருது கணேஷ், கவி கணேசன் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் புகார் அளித்திருக்கிறார்கள். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் திமுக நிர்வாகிகள் புகார் மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக MLA பதவியை MR விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது குதிரை பேரம் என்ற புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தாவைக்க கேட்டுக் கொண்டதாலேயே ராஜினாமா செய்ததாக MR விஜயபாஸ்கரும் பேசியிருக்கிறார் என்று திமுக தரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. திமுக வழக்கறிஞர்கள் மருது கணேஷ், கவி கணேசன் ஆகியோர் ஆளுநர் மாளிகையில் இந்த புகாரை அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், என்ன விவரம்? திலகவதி, திமுகனுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதியினுடைய அவர்களுடைய பெயரில் திமுக சார்பாக ஆளுநர் மாளிகையில் புகார் அளித்திருக்கிறார்கள். திமுகவினுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்த மருது கணேஷ் மற்றும் கவி கணேசன் இவர்கள் 2 பேரும் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு சென்று, அதாவது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து சமீபத்தில் தாவேகாவில் இணைந்தார். அவர் அளித்திருந்த பேட்டியில் தாவேகா கேட்டுக்கொண்டதற்கு இணங்கதான் பதவியை ராஜினாமா செய்ததாக அவர் பேட்டி அளித்ததாக திமுக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் மையமாக வைத்து MR விஜயபாஸ்கர் அளித்திருந்த வீடியோனுடைய ஆதாரமாக வைத்து புகார் அளித்திருப்பதாக திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். எனவே இதில் குதிரை பேரம் நடந்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததில் குதிரை பேரம் இருந்ததாக திமுக விமர்சித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இதை வீடியோ ஆதாரமாக வைத்து தமிழக ஆளுநர் அர்லேக்கர் விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக சார்பில் நேரடியாக சென்று புகார் மனுவை அளித்திருக்கிறார்கள். இந்த புகார் மனுவில் வேற என்னெல்லாம் குறிப்பிட்டிருக்கார்கள் என்ற முழுமையான விவரங்களை இன்னும் சற்று நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேச இருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை ஆளுநர் உடனடியாக விசாரிக்க வேண்டும். குதிரை பேரம் நடந்ததற்கான ஆதாரங்கள் இருப்பதாக திமுக கூறுகிறது. எனவே இந்த புகாரை ஆளுநர் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பதாக திமுக தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறாங்க. திலகவதி. ராஜ்குமார், இது புதிதல்ல. ஏற்கனவே ஒருமுறை திமுக இதே புகாரை முன்வைத்து ஆளுநர் மாளிகையில் சென்று முறையிட்டிருக்கிறார்கள். அதிமுகவும் இதே புகாரை முன்வைத்து ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்தது. தற்போது வரை அந்த பழைய புகார்களுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே அரசியல் ரீதியாக தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் குதிரை பேரம் நடத்தியதன் காரணமாகவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கார்கள். இதில் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புகார் மனு கூட வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் தாவேகா கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே ராஜினாமா செய்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக குதிரை பேரம் நடத்துவதிலே தமிழக வெற்றி கழக அரசு ஈடுபட்டு வருவதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் திட்டமிடுவதாக திமுக தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். எனினும் மாநில அரசு குதிரை பேரத்தில் தொடர்ச்சியாக ஈடுபடுவது வெளிப்படையாக தெரிவதாகவும் அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கிறது என்ற அடிப்படையில் தற்போது திமுக தமிழக ஆளுநரிடம் நேரடியாக சென்று அவர்கள் ஆளுநர் மாளிகையில் புகார் அளித்திருக்கிறார்கள்.
எனவே சட்ட ரீதியான ஒரு புறம் நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இதை ஒரு முன்கூட்டியே ஆளுநரிடம் தெரியப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு புகார் அளித்திருப்பதாக திமுக தரப்பில் பேசுகிறார்கள். திலகவதி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.